யாழ்ப்பாணம் பண்பாடும் அழகும் நிறைந்த எங்களின் மண். ஆனால் அந்த அழகின் ஒரு ஓரத்தில் யாருமே திரும்பி பார்க்க விரும்பாத, ஆனால் கடந்து செல்லக்கூடிய கட்டாயத்தில் உள்ள ஒரு வீதி இருக்கிறது. அதுதான் காக்கை தீவு. ஒரு பக்கம் யாழ் மாநகர சபை, மறுபக்கம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை. இரண்டுக்கும் சொந்தமான குப்பை கிடங்குகள் இங்கே முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் முரண் என்னவென்றால், குப்பைகள் கிடங்கில் இருப்பதை விட வீதியில் தான் அதிகம் கிடக்கின்றன. இது வெறும் குப்பை பிரச்சனை அல்ல, இது இரண்டு நிர்வாகங்களுக்கிடையில் சிக்கித் தவிக்கும் ஒரு சமூகத்தின் கதை. பொறுப்பின்மைக்கும் அலட்சியத்துக்கும் நடுவே மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் மக்களின் கதை. இன்று நாம் தேடப்போவது இந்த நாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன, மக்களின் வலி என்ன, இதற்கான தீர்வுதான் என்ன? உறக்கச் சொல்வோம். இந்த காக்கை தீவு வீதியானது மாநகர சபைக்கும் வலி தென்மேற்கு பிரதேச சபைக்கும் பொதுவான ஒரு எல்லை. சட்டப்படி பார்த்தால் இங்கு இரண்டு குப்பை மேலாண்மை மையங்கள் உள்ளன. ஒன்று யாழ் மாநகர சபையினுடையது, மற்றொன்று வலி தென்மேற்கு பிரதேச சபையினுடையது. திட்டமிடல் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் நடைமுறை பிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள். நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அதிகளவான பயனாளிகள் இந்த வீதியினூடாக பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதி எல்லோருமே அறிந்தது போல யாழ்ப்பாணத்திலிருந்து காரநகர், அது மாத்திரமல்லாது அராளி, வட்டுக்கோட்டை, மூளாய், மாவடி, அது மாத்திரமல்லாது வடலையடைப்பு நோக்கி செல்கின்ற இந்த வீதியில் பாவிக்கக்கூடிய பாவனையாளர்கள் நாளாந்தம் அசௌகரியங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அன்றாடம் பாவிக்கக்கூடியவர்கள் இந்த வீதியால் எப்படி போவது என்று தெரியாமல் அழுத்து கொள்கின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. ஏன் அப்படி என்று கேட்டால், இந்த வீதியோரம் கொட்டப்படுகின்ற குப்பைகள் மூலமாக அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த பிரச்சனை நிலவி கொண்டிருக்கின்றது. அதற்கான உடனடி தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் அப்படி என்று சொல்லி ஏராளமானவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுகாதாரமற்ற நிலைமையில் தான் இந்த வீதி காணப்படுகின்றது. அனைவருமே தங்களுடைய ஒரு அசௌகரியமான நிலையில் தான் இந்த வீதியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பாக ஏராளமானவர்களை கதைப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். என்னுடைய இடம் அராலி. நாங்கள் நிரந்தரமாக பாவிக்கின்ற வீதி இந்த வீதி தான். இது முதலாவது முக்கியமாக அந்த பொதுமக்கள் திருந்தோணும். முதலாவது. ரெண்டாவது, இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள், முதலாக மாநகர சேவையாக்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதில் முன்பக்கத்தில் இதில் குப்பை போடுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அல்லது என்ன சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் உள்ளன்று கிடக்குது. ஆனால் அதில் யாராவது பிடித்து வழக்கு போட்டதாக தண்டிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை. தொடர்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த விலங்குகளுடைய கழிவுகள், விலங்குகளுடைய இதுகளையும் கொண்டு வந்து போடுறதால சரியான துர்நாற்றமாக இருக்குது. இப்போ வர வர கூடுதலாக இந்த வர வர கூடிக்கொண்டு போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றது வேறு இதை பற்றி நான் என்ன சொல்கிறது?
வலுவான சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். நன்றியா. சுகாதார சீர்கேட்டோடு காணப்படுகின்ற இந்த வீதியை பொறுத்தவரையில் யாழ் மாநகர சபையும் அதே போல பாதி இருக்கக்கூடிய இந்த வீதியும் மானிப்பாய் பிரதேச சபைக்குட்பட்டதாக காணப்படுகின்றது. இந்த வீதியோரங்களில் கொட்டப்படுகின்ற இந்த விலங்கு கழிவுகளாக இருக்கலாம், அல்லது இந்த இறைச்சி கடைகளை வைத்திருந்து அங்கு இருக்கக்கூடிய கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக இது இப்போது மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வீதிகளில் நாங்கள் பாவனை செய்கின்ற நேரத்தில் இந்த கழிவுகளை கொட்டுவதற்கான ஒரு இடம் யாழ் மாநகர சபையால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட மக்களினுடைய இந்த நடத்தைகளால் இந்த வீதி ஒரு துர்நாற்றம் மிகுந்த ஒரு வீதியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இப்ப அண்மை பிரதேசத்தில் தான் இந்த குப்பைகளை மீள் சுழற்சி செய்வதற்கான ஒரு இடமும் கூட யாழ் மாநகர சபையால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வீதிகளில் குப்பை கொட்டுபவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு யோசித்தார்களாக இருந்தால் அந்த குப்பைகளை கொண்டு போய் அந்த மீள் சுழற்சி செய்கின்ற இடத்தில் போடுவதற்கான வாய்ப்புகளையும் யாழ் மாநகர சபையால் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அன்றாடம் அதிகளவான பொதுமக்கள் இந்த வீதியை பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான இடங்களுக்கு தங்களுடைய பிரயாணங்களை இந்த துர்நாற்றத்தின் மூலமாகத்தான் மேற்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் குப்பைகளை தரம் பிரித்து உரிய கிடங்குகளில் சேர்ப்பதில்லை. மாறாக வாகனங்களில் வருபவர்களும் வீதியிலேயே குப்பைகளை வீசிச் செல்கிறார்கள். ஏன் இந்த நிலை? உள்ளே சென்று கொட்ட அனுமதி இல்லையா? அல்லது மக்கள் சோம்பேறித்தனமா? இந்த கழிவுகள் ஏற்படுத்தும் துர்நாற்றம் அந்த வீதியை கடக்கும் ஒவ்வொருவரையும் முகம் சுளிக்க வைக்கின்றது. ஆனால் இங்கே வசிக்கும் மக்களின் நிலை? ஓடுறபடியால் சூழல் மாசடையுது, ஆக்களுக்கு நோய்கள் பரவுது, சிக்கன் குனியாத நோய்கள் கணக்கு பரவுது. அதால் அப்படி இங்கே உணர்ந்து போடுறது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாததால் இங்கே உணர்ந்து போடுறது நல்லது. அந்த குப்பைகளே ரோட்டில் வீசாமல் எங்கள் குப்பை இந்த வெளிகாம பிரதேசத்தில் உணர்ந்து போடுறது எல்லாருக்கும் நல்லது. நோய்கள் பரவாது. அராலி வட்டுக்கோட்டையில் இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பூநகரி. இப்போ இந்த ரோட்டை நீங்கள் எவ்வளோ காலமாக பாவிக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலத்துலேருந்து, எனக்கு விளக்கம் தெரிஞ்ச காலத்துலேருந்து பாவிக்கிறேன். இப்போ இந்த இதை கொட்டுறதால உங்களுக்கு ஏதாவது போய்க்கல மணக்கும், இந்த நாய் காகங்கள் எல்லாம் மிச்சம் போட்டிருக்கும், மனமாக இருக்கும். என்ன செய்கிறது, எல்லாம் தாய்க்குள்ளே தானே வேணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பிரியாணம் செய்ய வேண்டி இருக்கு. ஏதாவது நடவடிக்கை அப்படி எடுத்த மாதிரி ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எப்படி தான் இருக்குது,
ஒரு நாளைக்கு க்ளீனாக இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படியே இருக்கும். இப்போ மார்னிங் போகும்போது இதில் எல்லாம் நாய்கள் எல்லாம் இறந்து இந்த இதெல்லாம் ரோட்டில் வந்திருக்கும். அசௌகரியமாக தான் இருக்குது. போடுறதால இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இரவு நேரங்களில் தான் அப்படி தான் கொண்டு வந்து போட்டுட்டு போயினோம். போடுறவ கரையான் போடுறதில்ல நடுவில் வெள்ளன வேலைக்கு வரைக்கும் நடுவில் இருக்கும். பெரிய ஒரு பேக் இருக்கும். மற்றது ஒரே அந்த கோழி சட்டைகள் மாட்டுண்டு எலும்புகள் அதெல்லாம் போடுறதால ஒரே மனம். இதால் போக்குவரத்துக்கு மனம். அந்த அதுகளுக்கு தான் நாய்களும் வந்து இது நின்று நாய் போய்க்க கொள்ளைக்குள்ள ஆக்சிடென்ட் படுறது கொள்வது எல்லாம் இந்த நாய்கள் இந்த சாமான்கள் இதுகளில் கொண்டு வந்து குப்பை ஓடுறதெல்லாம் நடக்குது. எங்கே இருந்து இதால் பாவிக்கிறீங்க? நாங்கள் அராலியிலேருந்து ஜெப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அராலிலிருந்து இருக்கிறேன். இதெல்லாம் போக்குவரத்து செய்கிறது. போக்குவரத்து செய்யும்போது இடைஞ்சலாம் நாயல் வரும், அதை காயப்பட்டும் இருக்கிறேன் நான். இந்த குப்பை போடுறதால உங்களுக்கு என்ன சிக்கல்? இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இதில் போடுறது கூடாதும். இதால் கூட இடைஞ்சல் வரத்துக்கும் பங்களாமல் இருக்குது. அது நடவடிக்கை எடுக்கிறது ஒரு தரம் இல்லை. இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் இதை பாவிக்கிறீங்க? நான் இப்போ 6 வருஷமாக பாய்க்கிறேன். 6 வருஷமாக இப்படி தான் இருக்குதா? அப்படி தான் இருக்கும். இப்போ அதுக்கு நடவடிக்கை யாரும் எடுத்திருக்கணுமோ? ஒரு தரம் எடுக்கையில். ஒரு தரம் எடுக்கையில். அப்போ நீங்கள் இது யாருக்கு என்ன மாதிரி இதை சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் அங்கே அறிவிக்கணும். நாங்கள் இந்த பகுதியில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களை சந்தித்தோம். அவர்களின் அன்றாட வாழ்க்கை இந்த நச்சுப் புகையுடனும் துர்நாற்றத்துடனும் தான் கழிகிறது. அவர்களின் ஆதங்கம் நியாயமானது. இது குப்பை போடாமல் இருக்கணுமெண்டா பிரதேச சபைக்காரர் மாநகர சபைக்காரர் வடிவாக வீடு வாதலுக்கு அந்த நல்லூர் திருவிழா ஒன்று கோடிக்கணக்கில் வருமானம் பெறுதுன்னுட்டு அங்கே போய் 25 நாளும் ஒரு நாள் விடாமல் குப்பை எடுக்கிறியா. மற்ற இடங்களில் குப்பை வண்டியில் போகிறேன். அப்போ அந்த இடத்துக்கு குப்பை ராக்கள் ரோடெலாம் போடுவியாம். நீங்கள் ஒவ்வொருங்க அந்த வீடு வாசலில் இப்போ ஒரு காசு வரி வாங்குறேன்டா சோள வரி துண்டை விட்ட உடனே கொடுக்குறீங்க. அது மாதிரி அக்கறை பண்ணி இப்போ ஒரு தனியார் கொம்பனிங்கண்டா குப்பை சேகரிக்க விட்டால் அவங்கள எப்படி சூப்பர்வைசர் வச்சு அவர் பார்ப்பார் குப்பை எடுத்த திருப்தியா சந்தோஷமாண்ட எல்லாம் வடிவாக விசாரிப்போம். அது மாதிரி இதை கவனிச்சா இந்த குப்பையை எடுத்தாலே சுகாதார நிதியச்சில் மிச்சப்படுத்தலாம், திரைசேரியில் தொற்று நோய்களை தடுக்கலாம், பாதுகாப்பு பிரச்சனை இல்லையிலேருந்து பாதுகாக்கலாம். இந்த குப்பையை போடுறதுல ஆக்கள் பிறகு இதில் ஒருத்தர் நல்லவன் பெரியவன் போக்குவரத்து இல்லாமல் போடும். பிறகு கல்லர் காடை தான் நிற்பான், கஞ்சா கூட அடிக்கிறவன் தான் நிற்பான். அவள் வழிபாடு நடக்கும், பொம்பளைகள் பயமில்லாமல் போயிடாமல் போடும். அப்போ எல்லாத்துக்கும் சின்ன பிரச்சனை நினைக்கிறது தான் பெரிய பூதாகாரங்களை கொண்டாடுறது. அப்போ இதுகளை நல்ல சரியாக முகாமைத்துவம் பண்ணணும். இப்போ ஊழல் இல்லைன்னு நல்ல அரசாங்கம் வந்தபடியால் இந்த குப்பையை எடுக்கிறவன் இந்த மணிவண்ணன் முதல்ல ஆரம்பித்தோன்னே வேக்காலெல்லாம் கிளறி கொஞ்ச நாள் தானே. அப்புறம் ஆள் மாறினோன்னே குப்பையும் வேக்காலும் இல்லை ஆளும் இல்லை. அந்த நேரம் ஒருக்க செய்தால் அதை தொடர்ச்சியாக ஆக்கள் பார்த்து செய்ய வேணும். அப்போ இந்த குப்பையை அப்போ சரியாக முகாமைத்துவம் பண்ணினாலே இந்த இப்போ ஊழலை ஒழிக்கும். அந்த என்ன போதவஸ்தை ஒழிக்கிற மாதிரி அரசாங்கம் அனுராகி அரசாங்கம் ஒழிக்கிற மாதிரி இதுவும் அது ஒரு மாதிரி தான். எங்களுக்கு போதை பெருசாக அது நாங்கள் பாதிப்பு தெரியல. எங்களுக்கு குப்பை தான் பிரச்சனை. யாழ்ப்பாணத்தில் எல்லா இடம் வீட்டுக்கு அடுத்த வீடு ராக்கோதுகள் பேம்பஸுகளை கொண்டாந்து அடுத்த வீட்டுக்கு போட்டுட்டு போகிறாங்க. மோட்டர் சைக்கிளையும் தள்ளுறாங்க. வீடியோ இனி எல்லாம் மோட்டர் சைக்கிளில் இந்த மீட்டர் பட்டி மாதிரி கேமராவை பூட்டி விடுவோம். அப்போ தான் போலீஸ்காரன் மறைச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி அதிலேருந்து கிளியர் பண்ணலாம். அப்போ அவன் எல்லாரும் கேமரா வச்சாதான் பப்ளிக் எதுவும் பப்ளிக் ஆனால் தான் ஆக்கள் மோசடியிலேருந்து தப்பியும். எல்லா இடமும் கேமரா பூட்டணும். என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நோய் இல்லை கொஞ்சம் கூட. இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தோன்னே குனியான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குப்பைனால தான் அந்த வருது சிக்கோகுனியா. இப்போ மழை ஒரு பக்கம் வந்தால் வெள்ளம் ஒரு பக்கம். அப்போ அந்த மழையால் தண்ணி ஒரு பக்கம் நிற்கும், தேங்கி தான் நிற்கும். காணி எல்லாம் பள்ளக்காணி.
அப்போ அதால் இந்த ரோட்டு வீட்டில் குப்பை போடுறது கொஞ்சம் குறைச்சா எங்களுக்கு ஆக்கள் சுத்தமாக அனுப்பினோம். சுத்தமான நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையும். எங்களுக்கு இந்த கிராமங்களுக்கு பக்கத்தில் போய் இந்த குப்பை ஓடுறதால சரியான மனம் மற்றது இந்த இதுக்குள்ள அந்த கழிவு எல்லாம் இந்த மழை காற்று வெள்ளம் வந்தோடனே இந்த குப்பையெல்லாம் இங்கே இறங்குது. கடல் பெருக்கு எடுத்தோன்னே எங்களை கிராமத்துக்கு தன் பெருகுது. மற்றது எங்களை கடல் கொஞ்சம் சூழலும் பாதிக்குது. இந்த கொளுத்தினுவல் அதெல்லாம் இருந்தால் எங்களை கடல் வளமும் கொஞ்சம் சரியான பாதிப்பு. மற்றது எங்களை போக்குவரத்து பள்ளிக்கார ஸ்கூலுக்குள்ளே அதில் போக்குவரத்து அது எங்களை சில பேர் முக்காவதுனா காக்கதீவில் தான் இந்த குப்பை ஓட்டின வேண்டாம். அப்போ நாங்கள் போகிற இடம் எல்லாம் உங்கள் ஏரியாக்கான குப்பை ஓட்டுறாங்கன்னு எங்களுக்கு போகிற இடம் எல்லாம் அது மாறி கிடாது. என்னடா குப்பை ஓட்டுற இடமா போச்சு இல்லை எங்களோட ஏரியா. இதை நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் சொல்லி ஏதாவது தீர்வு எடுக்க முயற்சி? நாங்கள் முதல் மானச அந்த குப்பை எடுக்க வரவ தானே அவைகளுக்கு அறிவிச்சு நாங்கள் அவையில் சொல்லிச்சுன்னா ஒரு 2-3 தரம் வந்து குப்பை எடுக்க வந்தது. அப்புறம் சொல்லிச்சுன்னா அது 2 ஏரியாவாக கிடக்கிறபடியாக கொஞ்சம் சிக்கல். சண்டில் பேட்டிசனுக்கு எங்க கிடக்கு பிரசவ மேனிபேக்கம் இஞ்சால் இருக்கிறபடியாக கொஞ்சம் சிக்கலாக கிடக்குச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு முதல் தான் மேஜரமாக வந்து பார்த்து வாங்கி அந்த வார்த்தையில் ஒழுங்கு செய்தாருன்னு சொல்லி இருக்கிறா. அதை பற்றி அதுக்கு பிறகு ஏதாவது நடவடிக்கை எடுத்தவாவா? இல்லை அதுக்கப்புறம் வரே இல்லை. பொங்கலோட வாரன்னு இருக்கிறா. வருவா செய்து தாரன்னு இருக்கிறா. கேட்டீர்களா? இது வரும் புகார் அல்ல, இது அவர்களின் வாழ்வாதார பிரச்சனை. எங்களுக்கு 2 அரசாங்க அமைப்புகள் இருந்தும் எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்ற அவர்களின் வார்த்தையில் இருக்கும் வரை இந்த நிர்வாகத்தின் தோல்வியையே காட்டுகிறது. இது அங்கே தான் போடணும். சரியா, வேற என்ன சொல்லணும்? நாங்கள் வேலை செய்கிறோம் வந்து மானசபையில் வேலை செய்கிறோம். மானசபையில் வேலை நாங்கள் இதில் கொண்டு போய் எல்லாம் மூடி தான் கொண்டு போகிறோம். நாங்கள் குப்பை ஒன்று இங்கே பிசினை விட்டு ஒரு குப்பையும் கொட்டாது. நாங்கள் அதுக்கேற்ற இதை மூடி தான் இதை குப்பையை கொண்டு போகிறோம். நாங்கள் எடுப்போம். எங்களுக்கு இந்த வேலை வந்து நாங்கள் ரோட்டில் இருக்க குப்பை வந்து நாங்கள் எடுக்கத்தான் வேணும். அதுக்கு ஆக்கள் அவங்க சொல்லணும் என்னென்னா இப்படி ரோட்டில் இருக்குது நீங்கள் எடுங்கண்டு ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு சொன்னால் தான் அவங்க அதுக்கேற்ற ஆள் நிற்கும் இதை சொல்லணும் என்னென்னா இதில் ரோட்டில் கொட்டி இருக்கு அதையும் பார்த்து அள்ளிட்டு கொண்டு போங்கண்டு அவை தான் சொல்லணும். நாங்கள் இதில் நின்று நாங்கள் குப்பை அள்ளுன்னா அவங்க கேட்பாங்களே என்னது இதில் நிப்பாட்டி எங்களை இது தானே பூட்டிக்கிறாங்க, சிபிஎஸ் பூட்டிக்கிறாங்க. நாங்கள் இதில் நின்றாலும் என்னென்னா இதில் நின்றா அவங்க அங்கே பார்ப்பாங்க இந்த பிசின் எங்கே நிற்கிண்டு. நாங்கள் இதில் நின்றாமண்டா எங்களுக்கு தான் பிரச்சனை. நாங்கள் பறிச்சிட்டு நாங்கள் போயிடணும். அவங்க அந்த அங்கேருந்து பார்ப்பாங்க இதில் பிசின் எங்கே எவ்வளத்தில் நிற்கிது கொள்ளுதுன்ட்டு அவங்க பார்த்தாங்கன்னா அப்படி வர்ற பிசின் வந்து இதில் நின்றுச்சுன்னா இவருக்கு தான் பிரச்சனை. நாங்கள் அதுக்கேற்ற வட்டாரம் எங்களுக்கு கொடுத்துக்குறோம். நீங்கள் அந்த வட்டாரத்துக்குள்ள இது போகணும். குழந்தை என்ன சொல்லுங்கள். இதில் போடுற குப்பையை நீங்கள் எங்கே போட்டால் எடுப்பீங்க? இதில் போடுற குப்பை வந்து இங்கே ஆஃபீஸில் தான் போடணும், இங்கே தான் போடணும். அங்கேருந்து கொண்டு வர ஆட்கள் முழுக்க குப்பை முழுக்க ரோட்டு வழி அண்டைக்கு பார்க்குறோம், அதில் கொட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் ஒன்றும் காய்க்கல தானே. ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு மாத்திரம் தான் குப்பையை எடுக்கிறோம். அதுக்கேற்ற எங்களுக்குண்டு வட்டாரம் தந்துக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு அந்த வட்டாரத்தில் தான் வேலை நாங்கள் அள்ளிட்டு வரல. நாங்கள் என்னென்னா இப்போ இந்த பிசின் வந்து நாங்கள் இப்போ இதில் 5 நிமிஷம் இப்போ இதில் நிற்கின்னு சொல்லுங்களேன். இதில் நின்று அவங்க பார்ப்பாங்க இந்த பிசின் ஏன் பறிக்காமல் இதில் நிற்கின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அது அவங்க என்ன செய்யணும், இவங்க என்ன செய்யணும், அங்கேருந்து அவங்க ஆஃபீஸ் ஆக்களோட கதைக்கணும் என்னதுக்கான இதில் குப்பை கொட்டி கிடக்குன்னு அவை கதைக்கும். அங்கே இருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டா நீங்கள் இதில் போக இந்த குப்பையை நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கேற்ற ஆளுங்களுக்கு விடுவான், ஒரு கங்காணி ஒரு ஆள் விடுவார். இதில் ரோட்டு வழியை குப்பை இருக்குது அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கிளியர் பண்ணி கொண்டு போய் கொட்டுவோம். தற்போது நாங்கள் இப்போ இந்த கல்லுண்டாய் வீதியினூடாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பயணிகள் ஏராளமான அசௌகரியங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த யாழ் மாநகர சபையினால் இந்த ஒரு பலகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீதியோரங்களில் இந்த குப்பைகளை போடுவதை தவிர்க்குமாறும் என்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதையும் மீறி இந்த வீதிகளில் ஏராளமான குப்பைகள் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வீசுவதற்கான காரணங்கள், இந்த வீசுவதை தடுப்பதற்கான ஒரு சில வழிகளை நோக்கி ஐபிசி தமிழ் தொடர்ச்சியாக பயணிக்க போகின்றது.
பொதுமக்கள் குப்பையை வீதியில் போடுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை சுத்தம் செய்ய வேண்டிய கடமை யாருடையது? மாநகர சபையா அல்லது பிரதேச சபையா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடி நாம் குறிப்பிடத்தக்க அரச உத்தியோகத்தர்களை நாங்கள் நாடியிருந்தோம். 2 குப்பை கிடங்குகள் இருந்தும் ஏன் வீதி நாறுகிறது? குப்பைகளை அகற்ற ஏன் இந்த தாமதம்? அனைவருக்கும் வணக்கம். நான் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர். எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கல்லுண்டாய் பகுதி என்பது ஒரு தீராத சோகமாக இதுவரை இருந்து வருகிறது. ஏனென்றால் அந்த கல்லுண்டாயினுடைய இயற்கை அழகும் அங்கே போகிற பொழுது மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைதியையும் மக்களுடைய பொறுப்பின்மை காரணமாக அளிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் நான் சொல்ல கிடக்கிறது. நாங்கள் மக்கள் சபை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து கல்லுண்டாய் பகுதியிலே கவனங்களை செலுத்துகிறோம். பல தடவை கல்லுண்டாயினுடைய வீசப்படுகிற வீதியோரங்கள் வீசப்படுகின்ற குப்பைகளை பொலித்தீன்களை நாங்கள் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தினோம். ஆனால் அது மறுநாளே திரும்ப அதே அளவை கொண்டு வந்து வீசிவிட்டு போகிற ஒரு துயரமான சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்லுண்டாயை பொறுத்த வரைக்கும் மாநகர சபையினுடைய ஒரு குப்பை மேடு இருக்கிறது. மானிப்பாய் பிரதேச சபையினுடைய குப்பை மேடும் இருக்கிறது. இப்போது மாநகர சபையினுடைய குப்பை மேடு இந்த பிரதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் மாநகர சபையினுடைய குப்பை மேட்டில் மாநகர சபையிலிருந்து ஏற்றி வரப்படுகின்ற குப்பைகள் சரியான முறையில் தரம் பிரித்து அனுப்பப்படாதனுடைய காரணமாக அந்த குப்பமேட்டிலிருந்து பல்வேறுபட்ட துர்நாற்றங்கள் வெளிவருவதும் இடையிடையே அங்கு கொண்டு வரப்பட்டு கொட்டப்படுகின்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு மாறாக கொண்டு வந்து போடப்படுகின்ற அந்த கழிவுகளை எரியூட்டுவதும் அது பெரிய புகைமண்டலங்களாக மாறி பிரதேசத்தினுடைய சுவாசத்துக்கே அச்சுறுத்தலாக அமைவதும் அடிக்கடி நடந்து வருகின்ற ஒன்று. அந்த குப்பமேட்டினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் சபை வந்த பின்னர்தான் அந்த குப்பமேட்டினுடைய அவதானம் செலுத்தப்படுவதுண்டு. நாங்கள் கடந்த காலத்தினுடைய சபை மக்கள் சபை இருந்த பொழுதிலும் அந்த காலத்திலும் இந்த குப்பமேட்டினுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு போராட்டங்களும் நடத்தி, ஆகவே மக்கள் சபை இருக்கிற பொழுது மாநகர சபையிலும் மக்கள் சபை இருக்கிற பொழுது அதை அக்கறையோடு அதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டு சரி செய்கிறார்கள். பின்னர் அந்த மக்கள் சபை கலைந்த பின்னர் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிலே கவனம் இல்லாமல் விடுகிற பொழுது திருப்பி பாரியளவு பிரச்சனை அங்கே வருகிறது. இப்பொழுதும் மக்கள் சபை வந்துவிட்டது. இப்பொழுதும் அந்த பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் அங்கே மக்களால் செய்யப்பட்டும் இப்போ மாநகர சபை முதல்வர், பிரதி முதல்வர், அங்கிருக்கக்கூடிய சுகாதார குழு தலைவர் போன்றவர்கள் அந்த குப்பமேட்டுக்கு வருகிறது பார்வையிட்டு இப்பொழுது அவர்கள் மக்கள் சபை என்பதனாலே அந்த குப்பமேட்டை சீர் செய்வதற்கு அந்த ஒழுங்குமுறைக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆகவே நான் அவர்களை பாராட்டுகிறேன், அந்த முயற்சியை பாராட்டுகிறேன். இந்த முயற்சி மக்கள் சபை இருப்பதோடு நின்றுவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் இப்பொழுது மாநகர சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த காணியை தங்களுக்கு சொந்தமாக மாற்றுவது என்பது. ஆனால் இதற்கு முன்னர் பிரதேச செயலகத்தில் காணி சம்பந்தமான ஒரு குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக என்னிடம் கேட்கப்பட்டது 93 நீண்டகால குத்தகைக்கு வழங்குவது தொடர்பாக. ஆனால் நான் அதை சபையினுடைய தீர்மானமின்றி தர முடியாது என்று நான் அதை ஒப்புதல் கொடுக்காமல் வந்து சபையிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நீண்டகால குத்தகையின் அடிப்படையில்
அந்த காணியை மாநகர சபைக்கு வழங்குவதில்லை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த கல்லுண்டாயினுடைய வீதிகள் என்கிற பொழுது மிக கவலையாக இருக்கிறது. நாங்கள் பல தடவை அதை சுத்தம் செய்து விட்டோம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. பெரும்பாலும் உக்க முடியாத கழிவுகள் வீதியோரங்களில் கொட்டப்படுகிறது. ஒன்று, மாநகர சபையினுடைய கழிவுகள் ஏற்றி வருகின்ற வாகனங்கள் உண்மையாக மூடி வர வேண்டும். வாகனங்களுக்கு அதை பொலித்தினால் மூடி பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும். ஆனால் அப்படி இவர்கள் செய்வதில்லை. அதை நாங்கள் பல தடவை அறிவித்தும் விட்டோம். அந்த வாகனங்கள் அப்படி வருகிற பொழுது, காற்றடிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய பொலித்தீன்கள் எல்லாம் தானாக பறந்து அந்த வீதியோரங்களிலே படிந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதே நேரத்தில் மாநகர சபை தவிர்ந்த பல வாகனங்கள் இரவு நேரங்களிலே குப்பைகளை கொண்டு வந்து வீசிவிட்டு கொட்டிவிட்டு போகிற ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலை இருக்கிறது. இராணுவத்தினுடைய கழிவு நீர் கூட கழிவு அகற்றி கழிவவசரங்களே கொண்டு வந்து ஒரு கல்லுண்டாயினுடைய ஒரு வழிக்குள்ளே அதை விட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள் அதை கண்ணுற்று உடனடியாக அதை துரத்தி சென்று பிடித்து அவர்களுக்குரிய அறிவித்தல்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த கல்லுண்டாயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெறும் வெளிப்பிரதேசமாக இருக்கின்ற காரணமும், அந்த காரணத்தினால் அங்கே எதையும் கொண்டு வந்து போடலாம் என்று மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு பல இந்த உத்தியோகபூர்வமற்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மாநகர சபையால் ஏற்றாத கழிவுகளும் உண்டு. பல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறது, பல்வேறுபட்ட வர்த்தக மையங்கள் இருக்கிறது. மாநகர சபையால் அகற்றப்படாத கழிவுகளை வெளியாட்கள் அதை ஒரு காசுக்கு கொள்வனவு செய்து ஏற்றி வந்து இந்த இடங்களிலே கொட்டிவிட்டு போகிற ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் அதை சுத்தம் செய்துவிட்டு இப்பொழுது கொஞ்ச நாள் சுத்தம் செய்யாமல் விட்டு இருக்கிறோம். ஆனால் தொடங்க போகிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் துப்புரவு செய்ய மறுநாளே திருப்பி அதே நிலையிலே தான் காட்சி அளித்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இனி துப்புரவு செய்தால் திரும்பி அதை கொட்டாமல் திருப்பி அதில் கொண்டு வந்து கொட்டாத பாதுகாப்பை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பது. ஆகவே சபையினுடைய தீர்மானத்தினை எடுத்து அந்த இடம் முழுவதிலும் சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமராவை பூட்டி அதை பாதுகாப்பதென்ற முடிவின் அடிப்படையில் அந்த வேலைகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த மாதம் முடிவதற்குள் கல்லுண்டாய் பிரதேசத்தில் யாராக இருந்தாலும் கொண்டு வந்து குப்பை வீசிவிட்டு போபவர்கள் நீதிமன்றத்திலே போய் மண்டியிட வேண்டிய நிலை வரும். இதிலே நாங்கள் பாவம் பரிதாபம் பார்க்க போகிறதில்லை. எங்களுடைய பிரதேசத்தவர்கள் அடுத்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற கருணை கூட நாங்கள் காட்டப் போவதில்லை. அந்த இடத்தில் பிடிபட்டால் சிசிடிவி கேமராவில் அகப்படுகின்ற அத்தனை பேரையும் நீதிமன்றத்துக்கு முன்னாலே நாங்கள் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அது இன்னும் 15 நாட்களுக்குள்ளே அது நடைபெற இருக்கிறது. அதற்கும் அப்பாலே அந்த கல்லுண்டாய் காணிகள், வறுமையாக இருக்கின்ற காணிகளை நாங்கள் நிறுவனங்களுக்கு, வியாபார நிறுவனங்களுக்கு நீண்டகால குத்தகையின் அடிப்படையில் அது வழங்குவதன் மூலம் அங்கே அது கட்டிடங்களாக மாற்றப்பட்டு தொழில் நிலையங்களாக மாற்றப்பட்டால் இன்னும் பாதுகாப்பாக அமையும். ஆகவே அந்த அடிப்படையிலும் நாங்கள் இப்பொழுது சில நிறுவனங்கள் அதை கேட்கிற பொழுது நீண்டகால குத்தகை அடிப்படைக்கு நாங்கள் அதுக்கான அனுமதிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் நல்ல நிறுவனங்கள் அங்கு வர வேண்டும், காணிகளை குத்தகைக்கு எடுக்க வேண்டும், நீண்ட காலம் எடுக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்பும் இந்த பிரதேசத்தவர்களுக்கு ஏற்படும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆக இவற்றின் மூலமாக ஒரு நீண்டகால தூர நோக்கோடு அந்த கல்லுண்டாய் பிரதேசத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. எங்களுடைய சுகாதார குழுவும் சரியான முறையில் அந்த கல்லுண்டாய் மீது மிகுந்த அக்கறை கொண்டு, நாங்கள் கல்லுண்டாய் பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு நடமாடுகின்ற சிசிடிவி கேமராவை பொருத்துவதற்கான ஒரு திட்டத்தை மேற்கொண்டு அந்த வேலை நடைபெற்று முடிகிறது. மிக விரைவில் 15 நாட்களுக்குள்ளே முன் எச்சரிக்கையாக கூட நான் சொல்லுகிறேன், தயவு செய்து தப்பிப்போங்கள், இனி வராதீர்கள், கல்லுண்டாய் பக்கம் குப்பை கொண்டு வராதீர்கள், யார் கொண்டு வந்தாலும் அகப்படுவீர்கள். நன்றி. பிரதேச சபைகளையும் 100% சரியாக செய்ய முடியாமல் இருக்குது.
அதில் வெங்கட பிரதேச சபைக்கு இருக்கக்கூடிய அதன் இடர்பாடு என்னென்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் கழிவகற்றல் வாகனங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள். அது எந்த நேரம் நிற்கும் எந்த நேரம் ஓடும் என்று தெரியாது. போய் ஏற்றிட்டு வந்து திருப்பி கொண்டு விட்டால் தான் அது ஓடுதுன்ற அர்த்தம். ஆகவே வாகனங்கள் அப்பப்போ பழுதடைந்து விடுகிறோம். அதே நேரத்தில் திண்மக்கழிவு வேலை செய்கிற சுகாதார ஊழியர்கள் வந்து அவர்கள் நிரந்தரமான அரசு உத்தியோகஸ்தர்கள் அல்ல. அவர்கள் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் குத்தகை அடிப்படையில் எடுக்கணும். இப்போ அவை வந்து தங்களுக்கு ஒரு 1200 ரூபா தான் அவைக்கு ஒரு நாள் சம்பளம் விழுகுது. இப்போ அவை அதை விட மேலதிகமாக வெளியில் கன்ட்ராக்ட்கள் கிடைக்கிற பொழுது அவர்கள் லீவை போடுகிறார்கள், காலவரையற்றவர்கள் லீவை போடுகிறார்கள். அப்போ அந்த நேரங்களில் எங்களுக்கு இடைஞ்சல்கள் வருது. அதை விட வேறு ப்ரொஜெக்டுகள் வருது. டெங்கு ஒழிப்பு திட்டம், பாதினி ஒழிப்பு திட்டம் என்று பிரதேச செயலகங்கள்னால இப்போ சுகாதார நிறுவனங்கள்னால அந்த திட்டங்கள் வைக்கிற பொழுது அதற்கு நாங்களாம் உதவி செய்கிறோம், வாகனங்களை அனுப்பி. அப்போ அந்த நேரங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்குது. அதை சரி செய்கிறதுன்றது அது எதிர்காலத்தில் ஒரு அரசாங்கத்தின் ஒரு பெரிய நடைமுறையில் தான் அதை கொண்டு வரணும். நாங்கள் எங்களுடைய குப்பைமேடு இப்போ மாநகர சபை குப்பைமேட்டில் நாங்கள் ஆரம்பத்தில் மாநகர சபை குப்பைமேடோடு இணைந்து தான் குப்பை ஓட்டினாங்க. அதற்கு பின்னாடி நாங்கள் 2012ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 2018-19 அதிலிருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். பிரிஞ்சு வந்து எங்களுக்கு ஒரு தனி குப்பைமேட்டை உருவாக்கிட்டோம். கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்குகிற பொழுதே அந்த இடத்துல நாங்கள் குப்பை மேட்டை உருவாக்குகிற பொழுதே இந்த குப்பையால் மக்களுக்கு தீங்கு வரக்கூடாது, இந்த குப்பையால் ஒரு வருமானத்தை எடுக்கணுமென்றதை நாங்கள் யோசித்து கொண்டு தான் அதை செய்து அங்கேயே நாங்கள் ஒரு கல்லுண்டாய் இயற்கை உரம் என்கின்ற ஒரு இதை நிறைவேற்றோம். இன்றைய கல்லுண்டாய் இயற்கை உரம் வந்து ஒரு தரத்திலும் உயர்ந்ததாகவும் வியாபாரத்தில் அது மிகப்பெரிய சிறப்பிடத்தை பெறுகுது. சில நேரங்களில் சில தடங்கல்கள் எங்களுக்கு வருது, அந்த மிஷின் போதாது. இன்றைக்கு நாங்கள் 1 கோடிக்கு அந்த இன்னொரு மிஷின் உண்டை கொள்வனவு செய்கிறதுக்கு பிஎஸ்டிஜி நிதியின் மூலமாக அப்ரூவல் எடுத்து அதுவும் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 15 நாளுக்குள்ளே அதுவும் வந்து சேர்ந்துடும். அதுக்கான அடித்தளம் எடுக்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதுவும் வந்துடும். இப்போ அந்த பெரிய மிஷின் எங்களுக்கு வருமா வந்து நாங்கள் அதை பூட்டினோன்னா எங்களுக்கு இருக்கிற குப்பையே அங்கே காணாமல் போயிடும், முடிஞ்சிடும். அது ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி வேறு பிரதேச சபைகளிலிருந்து குப்பையை வாங்குறதை பற்றி தான் யோசிப்போம். ஆகவே நாங்கள் அதை ஒரு வேகமாக செய்ய யோசிக்கிறோம். எங்களுடைய குப்பை மேட்டில் இதுவரைக்கும் தீப்பற்றுவது இல்லை. இதுவரைக்கும் அந்த புகார் மக்களிடம் வந்து வந்ததும் இல்லை. நாங்கள் எங்களுடைய குப்பை மூட்டை மிகச்சரியாக பயன்படுத்துகிறோம். நீங்கள் வேணுமென்றால் நாங்கள் அதுக்கு விடை தருவோம், நீங்கள் வந்து பார்க்கலாம். எங்களுடைய குப்பை மேட்டில் இருந்து துர்நாற்றம் வருவதும் இல்லை. அதை நாங்கள் சரியாக தரம் பிரிக்கிறோம், தரம் பிரித்து கொண்டு போகிறோம். ஏனைய நாற்றம் வரக்கூடிய கழிவுகளை நாங்கள் கொண்டே குப்பைக்குள்ளே ஜேசிபியால் கிளறி அதுக்குள்ளே புதைக்கிறோம். அது உரமாக மாறுது. ஆக நாங்கள் அதை சரியான முறையில் திட்டமிட்டு செய்கிறோம். இப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், போய் பார்த்தீர்கள்னா தெரியும், கடந்த மாவீரர் நாள் அன்று அந்த இன்னொரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மாவீரர் 27 அன்று குப்பை அந்த எங்களுடைய கல்லுண்டாயினுடைய அந்த வெளிப்பரப்பில் ஏற்கனவே நாங்கள் அதை நிரப்பப்பட்டு மண் மூடி எல்லாம் வைத்த அந்த இடங்களில் அத்தனை நிலங்களுக்கும் தென்னங்கண்டுகளை நடுதல் என்கின்ற அந்த திட்டத்தை ஆரம்பித்து 180 தென்னங்கண்டுகளை நாங்கள் அந்த நிலப்பகுதி முழுவதும் நட்டிருக்கிறோம். நாங்கள் குப்பை மேட்டிலே கவனமாக இருக்கிறோம். அது வெறும் குப்பை மேடாக அல்லாமல் வருமானம் தரக்கூடிய ஒரு சோலையாகவும் நிறுவனமாகவும் மாற்ற வேண்டும் என்பதிலே மானிப்ப பிரதேச சபை அக்கறையாக இருக்கு. சரி, வணக்கம். நான் வலி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் நாகராசா பகீரதன். எனது வட்டார நவாலி தென்கிழக்கு. எனது வட்டாரம் சார்பான தற்போதைய பிரச்சனை சார்பாகத்தான் நான் தற்போது கதைக்க வந்திருக்கிறேன். அந்த எங்களுடைய வட்டாரத்திலே கல்லுண்டாய் எனப்படும் ஒரு பாரிய பேசு பொருளாக காணப்படும் கழிவகற்றல் மையம் மாநகர சபையினுடையது காணப்படுகிறது. அந்த கழிவகற்றல் மையத்தினுடைய பகுதிகள் அனைத்தும் வீதிகளின் இருமருங்கும் காணப்படுகின்ற குப்பைகள் நமக்கு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த யாழ் மாநகர சபையினுடைய குப்பை மேட்டிலே காணப்படுகின்ற ஒரு முகாமைத்துவமற்ற கழிவகற்றல் முறைமையானது முற்றிலும் தவறான ஒரு விடயம். மாநகர சபை இதில் ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் மாநகர சபையினுடைய குப்பைகள் வெளியேற்றினால் போதும், அல்லது மாநகர சபையில் வாழுகின்ற மக்களுடைய சுகாதாரம் பேணப்பட வேண்டும்.
அதே போல் அது இல்லாமல் வலி தென்மேற்கினுடைய பகுதியில் நாங்கள் கொண்டு வந்து கொட்டப்படுகின்ற குப்பைகள் எவ்வாறு சுகாதாரமற்று காணப்பட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நிச்சயமாக மாநகர சபை மாற வேண்டும். அதற்காக எமது காணி பகுதியிலே வந்து எங்களிடம் அந்த காணியை மாநகர சபைக்கு உரிமமாக தரப்பார் கேட்டிருந்தார்கள். அது நமது பிரதேச சபையினுடைய கூட்டத்திலே போடப்பட்டு அது சரியான ஒரு முகாமைத்துவம் இல்லாத ஒரு கழிவகற்றல் முறைமைக்கு அதை நாங்கள் உரிமமாக கொடுப்பதில்லை என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். அதில் முக்கியமான விஷயம், நாங்கள் 2012க்கு முற்பட்ட காலத்தில் ஆரம்பத்திலே ஒரு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நாங்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக போலீசாரினால் ஒரு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு நீண்ட காலமாக இழுபறி நிலையிலிருந்து ஒரு தீர்ப்பொன்று வழங்கப்பட்டது. அந்த மாநகர சபை கழிவகற்றுகின்ற இடத்திலே எந்த ஒரு உக்க முடியாத கழிவுகளை கழிவு அகற்றக்கூடாது எனவும், உக்கக்கூடிய கழிவு அகற்றலாம் எனவும், அந்த பகுதியிலே எந்தவித ஒரு தீ பரவல் ஏற்படுத்தக்கூடிய அளவிலே நடவடிக்கைகள் செய்யக்கூடாது எனவும், தொற்று நோய்கள் பரவாமல் அதுக்கான மருந்துகள் அல்லது கிருமி நீக்கங்கள் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது இன்றைக்கு 6 வருடங்களுக்கு மேலாக அந்த நீதிமன்ற தீர்ப்பின்ற எந்தவித ஒரு அம்சமும் அங்கே பரவலாக்கப்படலை. அதாவது அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையில் தான் மாநகர சபை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதும் இந்த எங்களுடைய சபை தற்போது ஆரம்பித்த 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாத காலப்பகுதியில் நாங்கள் ஒரு அமைதி வழி போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து அதன் வழியாக நாங்கள் கூறியிருந்த நாங்கள், நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பையாவது அமுல்படுத்துங்கள், அதாவது எங்களுக்கு ஒரு சரியான ஒரு திட்டமாக இருக்குமென்று சொல்லி கேட்டிருந்த நாங்கள். ஆனால் அதுக்கு பிற்பாடும் அவர்கள் அது எந்த ஒரு மக்களுக்கு சுகாதாரமான முறையில் அதை கழிவாற்ற வேண்டும் என்ற எண்ணப்பாடு இல்லாமல் வகை தொகையின்றி ஒரு நாளைக்கு 70-80 லோட் குப்பைகளை வந்து பொலித்தீன் மற்றது அந்த தண்ணீர் தங்கக்கூடிய கப் சிரட்டை அனைத்தையும் கொண்டு வந்து சும்மா ஒரு தங்களுக்கு கண்கண்ட பாட்டிலே கொட்டி போட்டு தான் வருகிறார்கள். அதில் தான் நாங்கள் அதால் இப்போ மாநகர சபையிலிருந்து வருகின்ற 2 மடங்கு வீதிகளிலும் காணப்படுகின்ற குப்பைகள் அநேகமாக அவர்கள் கொண்டு வர டிராக்டரில் இருந்தே கொட்டப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த நீதிமன்ற அந்த வீதிகளில் காணப்படுகின்ற குப்பைகள் எப்படியானு சொன்னால், எங்களுடைய அந்த குப்பை போடும் இடத்துக்கு வருகின்ற டிராக்டர் போலவே அனைத்து தனியார் டிராக்டர்களும் கொண்டு வந்து தங்கள் வசதிக்கேற்ற மாதிரி இரவு வேளைகளிலே அந்த வீதியோரங்களிலே கொட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல தான் இவர்கள் குப்பை மட்டில் எவ்வளோ குப்பை இருக்கிறதோ அதே போல தான் எங்களுடைய வீதி இருமரங்கிலும் நிறைய குப்பைகள் காணப்படுகின்றன. அவற்றை ஒரு சீரமைப்பு கொண்டு வரணுன்றது எங்களுடைய அவா. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு சபை கூட்டத்திலையும் இந்த கல்லுண்டா விஷயம் சம்பந்தமாக கதைப்போம், ஆனால் அது ஏதோ ஒரு விடயமாக நீத்து போகிறது. அவ்வாறு இல்லாமல் இப்போ இந்த ஊடகமும் இதை ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்திப்புகளை மேற்கொண்டுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அந்த வகையில் இந்த மாநகர சபை தொடர்ந்து இவ்வாறான ஒரு மக்களுக்கு பங்கம் விளைவிக்கின்ற வேலைகளை செய்யாமல் சரியான முறையிலே வலி தென்மேற்கிலும் வாழுகின்ற மக்கள் தான் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சுகாதார முறைப்படி அந்த கழிவகற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டுமடம் சந்தியிலேருந்து அராளி வழி வீதி பாதை ஊடாக இந்த வீதியோரங்களில் குப்பைகளை மக்கள் வீசப்படுறது சம்பந்தமான கேள்வியை கேட்டிருந்தீங்கள். உண்மையிலே இந்த கேள்வி அநேகராலும் கேட்கப்போகிற ஒரு கேள்வி. எப்போவுமே வீதியோரம் குப்பைகள் வீசப்படுறது என்ன காரணம் என்று நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இதில் எங்களோட மாநகர சபையில் 27 வட்டாரங்களுக்கு உண்மையிலே எங்கள்கிட்ட இருக்கிற டிராக்டர்ஸை பார்க்க போனால் 16 தனியார் டிராக்டரும் 8 மாநகர சபையோட டிராக்டரும் தான் இருக்குது. மேக்சிமம் ஒரு வட்டாரத்துக்கு ஒரு டிராக்டர் கூட இல்லை. அப்போ 27 வட்டாரத்துக்கு 24 டிராக்டர் இருக்கிறபடியாக அதுவும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்தும் அந்த 27 வட்டாரத்துக்கும் 9 மாஸ்டர் பாயிண்ட் இருக்குது, அதாவது பிரட்டு மையம். இந்த 9ம் ஒவ்வொரு 3 வட்டாரம் சேர்ந்து ஒவ்வொரு பிரட்டு மையத்தை நாங்கள் உள்ளடக்கியிருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ சொல்கிறோம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த வீதியோரம் மக்கள் உரிய நேரங்களில் நாங்கள் ஷெடியூல் போட்டு 9 பிரட்டு மையம் ஊடாக இந்த 27 வட்டாரத்துக்குரிய குப்பைகளை சேகரிப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. இருந்தும் சில நேரங்களில் இந்த டிரைவர்ஸ் தொடர்ந்து இது எங்களோட எம்சின்ற டிரைவர்ஸ்
தொடர்ச்சியாக ஒரு டிரைவர்ஸ் என்ன செய்யணும்னா 9 பேர் இந்த டிசம்பரில் லீவ் ஒன்றா எடுத்திருக்கு. அப்படியான நேரங்களிலும் சில நேரங்களில் இப்படியான ஒரு வீதியோரம் வீசப்படுற குப்பைகள் இந்த செயற்பாடு நடந்திருக்கு. ஆனால் இருந்தும் நான் இப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய விடயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட மக்கள் நீங்கள் தொழில் செல்றாக்கள் மற்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிருந்தாங்க அனைவருக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த வீதியோரம் கொண்டே குப்பையை போடாதீங்க. உங்களுக்கு உரிய நேரம் எங்களோட வட்டார கழிவுகள் எடுக்க வாகனம் விரையிலேன்னு சொன்னால், உங்களோட வட்டாரம் சார்ந்த ஒரு பிராட்டு மையம் இருக்குது. இந்த பிராட்டு மையத்தில் நீங்கள் கொண்டு உங்களுக்கு உரிய அந்த குப்பைகளை அங்கே கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை உரிய முறையில் அதை என்னென்ன சொல்கிறேன்டா இந்த தரம் பிரித்து அவ எங்கட கல்லுண்டா காக்கதீவுக்கு கொண்டு செல்லுவேன். நீங்கள் என்ன செய்றீங்கடா, எங்கட வாகனம் விரையில் உண்டோன்னு உடனடியாக நீங்கள் வீதிக்கு கொண்டு எறியுங்க. வீதிக்கு எறிய இதால் உண்மையாக சுகாதார சீர்கேடு, ஒரு மக்கள் அந்த வீதியால் போய்க்கு ஒரு ஒரு நிறைந்த ஒரு அசௌகரியங்களை எதிர்கொள்ளணும். ஆனால் எங்களோட யாழ்ப்பாணம் மாநகரம்ன்றது உண்மையிலே ஒரு தூய்மையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாநகரம். இங்கே வெளிநாட்டவரில் இருந்து டூரிஸ்ட்டும் அப்படி டூரிஸ்ட்டு மற்றது எங்களோட நாட்டில் இருந்தே கூடுதலான ஆக்கள் இந்த யாழ்ப்பாணம் என்று சொல்லி அதை விரும்பி இந்த இடத்த பார்க்க வரினோம். வரைக்கு இப்படியான சுகாதார ஒரு சீர்கேடால் ஒரு மனஞ்சுழிச்சு போகிற நிலைமை வருது. எனவே மக்களாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த குப்பைகளை ரோட்டுக்கு கொண்டுறாமல் உங்களுக்குரிய ஒரு பிராட்டு மையத்திலேயாவது நீங்கள் கொண்டு அதை அந்த குப்பைகளை கொடுங்கோ. இருந்தும் நாங்கள் இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எனக்கு உரிய ஒழுங்கு அந்த வாகனம் அங்கே போய்க்கல அவை அந்த குப்பைகளை கொடுக்க முடியாத இருக்கிறதால இப்போ நான் எங்களோட இன்ஜினியர் சைட்டால் கதைச்சிருக்கிறேன். அந்த சனி ஞாயிறு, அதாவது அந்த சாட்டர்டே சண்டேயில் ஒரு வாகனம் விட்டு அந்த சனி ஞாயிறில் அவர்களுக்குரிய அந்த குப்பைகளை எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுல தொடர்ந்து கிழமை நாள் ஃபுல்லாக செய்கிறதுக்கு எங்களை வாகன வசதி வேணும். மற்றது டிரைவர்ஸ் பிரச்சனை இருக்குது. இருந்தும் இப்போ எங்களோட மாநகர சபை இந்த வாகனத்தினூடாக நாங்கள் ஒரு தனியார் சாரதியில் எடுத்து அந்த சனி ஞாயிறு இப்படியான அந்த சுகாதார சீர்கேடுகள் செய்கிறதுக்குரிய வழிகளை தடுக்கிறதுக்கு சனி ஞாயிறு நாங்கள் அந்த குப்பைகளை சேகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கை மாநகர முதல்வராக நான் அதை செய்கிறதுக்கு முன்னெடுத்திருக்கிறேன். இனிவரும் காலங்களில் நான் மக்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வது, உங்களுக்குரிய பிராட்டு மையங்களில் கொண்டே அந்த குப்பையில் வீடுகளில் தேங்கினா நீங்கள் கொண்டே பிராட்டு மையத்தில் அதை கொடுங்க. அதை தான் நான் இந்த இடத்துல உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வேன். இப்போ கொட்டி இருக்கிற குப்பைகள் பெரும்பாலும் இந்த ஒட்டுமடத்துலேருந்து அராளி வீதியான இடத்துல எங்களோட மாநகர சபை இந்த எல்லையை பொறுத்த மட்டும் அந்த காக்கதீவு ஃபிஷ் மார்க்கெட் அடி வரையும் தான் எங்கள்கிட்ட இல்லை பிறப்பு. அந்த இல்லை பிறப்புக்கு தொடர்ச்சியாக எங்களோட அந்த குப்பை கழிவுகள் தொடர்ச்சியாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். மக்கள் கொண்டு வந்து வீதியில் வீசினாலும் அதை நாங்கள் உடனுக்குடன் நாங்கள் அகட்டி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்த ஏனைய இடங்களில் நாங்கள் சிசிடிவி கேமரா சில இடங்களில் முக்கியமாக தொடர்ச்சியாக கொண்டு அந்த இடத்துல மக்கள் ஒரு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிற இடங்களுக்கு முக்கியமான இடங்களுக்கு இப்போ கேமரா பொருத்திட்டோம். இருந்தும் இப்படி நீங்கள் கேட்குற இந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் கேமரா பொருத்தி கேமரா பொருத்தி இது கூடாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு வர வேணும். அதோட அதுக்குரிய தண்டம் நாங்கள் அந்த சரியான முறையில் இவர் தான் கொட்டினோம் என்றதை நாங்கள் சிசிடிவி கேமரா மூலமாக அறிஞ்சு கொள்ளலான்னு அதன் பிற்பாடு அவைக்குரிய தண்டனைகளை கொடுத்து நாங்கள் அதை அந்த இப்படியான செயற்பாட்டிலேருந்து மக்களையும் ஓரளவு அந்த ஒரு நல்ல நிலைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். இப்போ எங்கட இல்லை பிறப்பை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ மாநகர சபை இந்த இல்லை நான் இப்போ சொன்னானுங்கட அந்த காக்கதீவு ஃபிஷ் மார்க்கெட் வரையும் அதுவரையும் நாங்கள் தொடர்ச்சியாக கொட்டிக்கொண்டு மக்கள் கொட்டினது தான். அதை தொடர்ச்சியாக எங்கட மாநகர சபை அந்த சேவையை செய்து கொண்டு தான் இருக்கு. அங்காளி எல்லா பிறப்பு அவை மேனிப்பா பிரதேச சபை அது சம்பந்தமாக நீங்கள் அவையோட தொடர்பு கொண்டா அவை அதுக்குரிய நடவடிக்கைகளை அவையில் எடுக்குவோம். நிர்வாகம் தன் தரப்பு நியாயத்தை சொல்கிறது. ஆனால் இரண்டு அமைப்புகளும் ஒருவருக்கொருவர் கைகாட்டி கொண்டிருப்பதில் காலம் கழிகிறதே தவிர குப்பை குறைந்த பாடில்லை. அது என் எல்லை இல்லை, இது உன் எல்லை என்ற அதிகார போட்டிக்குள் காக்கைதீவு வீதி குப்பை மேடாக தொடர்கிறது. உறக்கச் சொல்வோம்.